மான்செஸ்டர் சிட்டி இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாங்க. பெப்பு வெச்சாண்டா ஆப்புன்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு. 4-0 அதுவும் லிவர்பூல்னு கூட பார்க்காம 4-0 அடிச்சிருக்காங்க எஃப்ஏ கப்பில். கண்டிப்பாக இப்போ செமிஃபைனல்ஸ் வரை ரீச் ஆகிறாங்க. அண்ட் ரோபோட் ஹாலாண்டு ஒரு ஹேட்ரிக்கை போட்டான். மேட்ச் பால் எடுத்துகிட்டு ஜாலியாக வீட்டுக்கும் போயிட்டான். நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, இப்போ ரீசெண்டாக பெப்பு வந்து அந்த EFL ஃபைனல்ஸில் ஒரு புது டாக்டிக்ஸை இறக்கியிருப்பான். அதாவது ஹலால் பால் இன் ஹராம் வேன்ற மாதிரி லிட்ரலாக அந்த 4 பேரை வந்து காட்ஸ் மாதிரி முன்னாடி நிறுத்திடுறான். அண்ட் அந்த 2 மிட்ஃபீல்ட் க்ளோஸாக இருக்காங்க அண்ட் டிஃபென்சிவ் லைன் ஹையராக இருக்குது. ஸோ என்ன ஆகுது, ஆப்போனன்ட் வந்து டெஃபினட்டாக மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் இப்போ வந்து பேக்லேருந்து தான் பிளே பில்ட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே ஒரு பாஸ் போட்டதுக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணுறாங்க. அது வரைக்கும் அந்த ஹை ப்ரெஸ் பண்ணுறதில்ல. ஆனால் ஒரு ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணிவிட்டு அவங்களால எந்த டீமாலையும் மோஸ்ட்டாக அந்த ஹாஃப் லைனை தாண்ட முடியல. ஸோ அவங்க 2 பாஸ் போட்ட 3 பாஸ் போட்டாலே அவங்க அந்த பிரேக் பண்ணிடுறாங்க. அவங்க பிளேயர்ஸ் பால் எடுத்துடுறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நீ லாங்கு தான் போய் ஆகணுன்ற ஒரு கட்டாயம் வருது. லாங் பால் போகிறாங்க. பட் நீ டியூவல்ஸ் அண்ட் செகண்ட் பால்ஸ் வின் பண்ணலன்னா அவ்வளோதான். மான்செஸ்டர் சிட்டி இந்த கேம் ஃபுல்லாக டாமினேட் பண்ண போகிறாங்க. அண்ட் அதான் பண்ணாங்க. 4 கோல்ஸ் வேறு அடிச்சு விட்டாங்க.